இன்றைக்கி 4 ஏப்ரல் 2025 நேரம் வந்து சரியாக 10 மணி 20 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம அல்கோ மைண்டில் என்னுடைய பர்சனல் அல்கோ ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அல்கோ மைண்டை பற்றி உண்டான ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன். அல்கோ மைண்டுன்றது வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம். அல்கோ மைண்டில் நம்முடைய முக்கியமான ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன். நீங்கள் ரொம்ப நாளாக மேனுவலாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை மேனுவலாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதை ஆட்டோமேட் பண்ணணும்னா நீங்கள் எங்கள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அதை ஆட்டோமேஷன் பண்ணி தருவோம், ப்ரோக்ராம் பண்ணி தருவோம் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை. அதை நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம் மூலமாகவே நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை அல்கோ மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். மோர் தென் 140 ப்ரோக்கர்ஸ்க்கு மேலே நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். டெப்ளாய் பண்ணனா காஸ்ட் கிடையாது, மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் மாதிரி இல்லை, எல்லாமே ப்ரீபெய்ட் மாதிரி தான். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணி கோடிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் 50% டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஏன்னா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் 50% ஷேர் பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய அல்கோ மைண்டுடைய முக்கியமான பணிகள். நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை ரெக்கமெண்ட் பண்ணி அல்கோ மைண்ட் கிடையாது. ஏன்னா நாங்கள் எந்த விதமான இன்ஹவுஸ்லேருந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ராஃபிட் தரோம், இவ்வளோ அக்யூரசி தரோன்றது எங்களுடைய வேலை இல்லவே இல்லை. நாங்கள் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன் ப்ளஸ் அல்கோ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறோம். என்னுடைய பர்சனல் ட்ரேடிங்காக நான் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி எனக்கு விருப்பம் இருக்குது, அதனால் எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் யூஸ்வலாக செய்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரிட்டில் பார்த்தீங்கன்னா 4117, அதாவது 4117 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு மார்னிங்கே. அடுத்தபடியாக இது வந்து அண்டர் டெஸ்டிங்கில் இருக்குது சென்செக்ஸ், இதில் வந்து 1138 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஓவரால் இது ரெண்டு சேர்த்து மட்டுமே நமக்கு 5255 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த ரெண்டுமே 5000 ரூபா வந்ததுனால நான் 15 மினிட்ஸ் போடலை இன்றைக்கி. இருந்தாலும் 15 மினிட்ஸ் இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. நான் 15 மினிட்ஸ் போடலை, ஏன்னா எனக்கு தேவையான 5000 மேலே வந்ததுனால எனக்கு அது போதுன்ற அடிப்படையில் நான் இன்றைக்கி போடலை. ஒரு தடவை அல்கோ மைண்டுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். ரெண்டே ட்ரேடு தான் எடுத்திருக்கு. கிரிட் 2 லாட் 192க்கு பை ஆயிருக்கு, 23,150 கால் ஆப்ஷன், 219க்கு கட் ஆயிருக்கு, 220க்கு. அதே போல் இது வந்து அண்டர் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி 428லேருந்து 485க்கு கட் ஆயிருக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் 5250 இருக்குது. இப்போ நம்ம புரோக்கருடைய டெர்மினலை பார்க்கலாம். புரோக்கர் டெர்மினலில் இருக்கக்கூடிய ஆர்டர் புக் பார்க்குறோம். ரெண்டே ட்ரேடு தான் நடந்திருக்கு. கரெக்டாக 917க்கு கிரிட் 192 எடுத்திருக்கு. அந்த 2 லாட் 220க்கு கட் ஆயிருக்கு. அதே போல் சென்செக்ஸ் 428 வாங்கி 485க்கு கட் ஆகிருக்கு. எம்டிஎம் இன்றைக்கி 5255 கிட்ட புக் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னுடைய ட்ரேடு முடிஞ்சது. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.